வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொன்னேரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குமரஞ்சேரி அப்படின்ற ஒரு கோயிலை பற்றி பார்க்கலாம். இது இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க, ஆர்வமாக இந்த கோயிலை பற்றி பார்க்குறாங்க. இது இந்த பொன்னேரிக்கு அருகாமையில் தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது பொன்னேரிக்கும் கும்மிடிப்பூண்டிக்கும் இடையில அமைஞ்சிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கோயில் வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக செல்லக்கூடிய ஒரு கோயிலாக காணப்படுது. இப்போ பொன்னேரிக்கு அருகாமையில் வந்து ஒரு 4 கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டார்குப்பம் பாலமுருகன் கோயில். இது வந்து விதியை மாற்றக்கூடிய ஒரு கோயிலாக வந்து அறியப்படுது. அதே மாதிரி சிறுவாபுரி முருகன் கோயில் வந்து வீடு கட்டுறது, அந்த மாதிரி நிலம் வாங்குறது, அந்த மாதிரி ரியல் எஸ்டேட், அதுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக அறியப்படக்கூடிய கோயில் வந்து நம்ம சிறுவாபுரி முருகன் கோயில். பெரும்பேடு முருகன் கோயில் வந்து திருமண தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு கோயிலாக வந்து அறியப்படுது. குமரஞ்சேரி கோயில் வந்து எதுக்கு வந்து விமர்சையாக அறியப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, மக்கள் பேருக்காக குழந்தை வர வேண்டிய மக்கள் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த மக்கள் பேருக்காக வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த கோயில் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோயிலாக வந்து இது வந்து அறியப்படுது. தொடர்ச்சியாக வந்து ஒரு 6 வாரம் வந்ததுன்னா மக்கள் வந்து தன்னோட கோரிக்கைகள்லாம் நிறைவேறுது அப்படின்றத நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க. இப்போ ஈஸியான போக்குவரத்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோவோ இல்லை சவாரி ஆட்டோவோ பேசிக்கிட்டு நேராக அங்கேருந்து போயிடலாம். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான். ஷேர் ஆட்டோக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் தான் நிறைய வண்டிகள் போகும். மற்ற நாள்களில் போனீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வண்டிகள் கிடைக்காது. செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு சிரமம் இல்லாமல் போய் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. இது நம்ம குமரஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம இறங்கி வந்து ஒரு கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வயல் வழியாகவே வரணும். வந்தோன்னா கோயிலை வந்து அடைஞ்சிடலாம். இது கோயிலோட முன்பக்க அமைப்பு. மக்கள் நிறைய பேர் அவங்க வேண்டுதலுக்காக தொட்டில்கள்லாம் கட்டியிருக்காங்க. நான் போகிற அன்றைக்கி வந்து நான் சீக்கிரமாக போயிட்டேன். ஒரு 4 மணி கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி, கோயில் திறக்கிற டைமுக்கு போயிட்டேன். பார்த்துட்டு ஒரு 5 மணிக்கெலாம் நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன். இந்த கோயிலை சுற்றிலும் வந்து வயல் தான். நம்ம பார்க்கக்கூடிய தொலைவு வரைக்கும் வந்து வயலாகவே காணப்படுது. ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து சுற்றிலும் ஒரு வயல் பகுதிகள் தான் காணப்படுது. அந்த வயல் பகுதிகளுக்கு இடையில் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சுள்ளது. இது ரொம்ப முருகனுக்கு உகந்த நாட்களில் வந்து இங்கே போனீங்கன்னா சிரமம் இல்லாத இருக்கும். ஓகே அன்பர்களே, காஞ்சி மகாபெரியரின் கட்டளைக்கு இணங்க வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமாரன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.